ஹலோ சொந்தங்களே! சண்டே மினி வ்ளாக் பார்க்கலாமா? ஆக்சுவலா இன்னைக்கு மார்னிங்கே வந்து சப்பாத்தியோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. சப்பாத்தி பண்ணுறது நம்ம கை வந்த கலையாச்சு. அதனால சப்பாத்தி கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு நல்லா பெனஞ்சு எடுத்துடணும். அதுக்கு போக வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு பிசையிறப்போ நமக்கு ரொம்ப சாஃப்ட்டா கிடைக்கும். அது இது பண்ணிட்டு மேலேயும் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ½ அன் ஹவர் விட்டுட்டோம்னா, நமக்கு சப்பாத்தி வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்டா கிடைக்கும். அது தொட்டுக்கிறதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி கூட்டு தான் பண்ணியிருந்தேன். நம்ம எந்த வெஜிடபிள்ஸ் எதுவுமே போட தேவையில்ல. ஜஸ்ட்டு வெங்காயத்தை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வச்சுட்டு, அதுக்கப்புறமா டொமேட்டோ போட்டுட்டு நம்ம கிண்டி எடுத்தால் நமக்கு அது ரெடி ஆகிடும். அந்த சப்பாத்திக்கு வந்து அந்த வெங்காயம் தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மதியத்துக்கு வந்து ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் தான் பண்ணியிருந்தேன். அதோட டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அப்புறமா வந்து இது எல்லாமே சீக்கிரமாக பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு. அதுக்காக வந்து எல்லாத்தையும் வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு ரெடியாகி வெளியே கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக வந்து என்னென்னா ஹனி வந்து ரொம்ப நாளாக ஒரு இது வந்து எங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தால் ஓகே அது நமக்கு ரொம்ப அஃபர்டபுளாக இருக்கா, அது எந்த மாதிரி ப்ரைஸ் வருது, வந்தால் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுமா, ஏன்னா கிளைமேட்டும் ரொம்ப நமக்கு வந்து வெயிலாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதெல்லாமே போய் விசாரிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு வந்து ஃபிஷ் ஸ்டாப்புக்கு தான் வந்து போயிருந்தோம். அந்த அக்வா அந்த இடமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்தப்பே ஒரு எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு வந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு